கேரளம் திருவனந்தபுரத்தில் அனந்தசயனத்தில் இருக்கும் பத்மநாபரின் மூலஸ்தானமே அகஸ்தியரின் சமாதியாகும். அனந்தசயனத்தில் இருக்கும் பத்மநாபரின் வலது கை ஒரு சிவலிங்கத்தை தழுவியதாக இருக்கும். ஆனால் இங்கே பத்மநாபரின் கை ஒரு முனிவரின் தலையில் வைத்து ஆசீர்வதிப்பது போல் உள்ளது. அகத்தியர் பஞ்சஷ்டியில் 5 மகா யாகங்களை செய்ததாகவும் பின்னர் பொதிகை வழி சென்று அனந்தசயனத்தில் சமாதியில் அமர்ந்ததாகவும் புராணம் சொல்கிறது. இவை அனைத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கையில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலே அகத்தியரின் சமாதி இருக்கும் இடமாக இருக்கும் என உறுதியாக சொல்லலாம். தமிழகத்தில் உலா வந்த மாபெரும் சித்தரின் சுவையான சரிதம் பழந்தமிழ் பாடல்களிலும் சரி, தேவாரம் முதலான பக்தி இலக்கியங்களிலும் வேதங்களிலும் இவர் பற்றிய பல குறிப்புகள் காண கிடைக்கின்றன. வேத காலத்து சப்தரிஷிகளில் ஒருவராகவும் அகத்தியர் போற்றப்படுகிறார். இவை போதாதென அகத்தியர் குறித்த எண்ணற்ற செவிவழி கதைகளும் வழங்கப்படுகின்றன. இல்லறத்தில் துறவரத்தை கடைபிடித்தவர் அகத்தியர். மனைவியின் பெயர் லோபமுத்திரை, மகன் பெயர் சங்கரன். இவர் எழுதிய சமரச ஞானம் என்ற நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுகள் பற்றி மிக தெளிவாக விளக்கியுள்ளார். திருவனந்தபுரம் அனந்த பத்மசாமி கோவிலின் வரலாறு. வில்வமங்கலத்து சாமியார் என்பவர் நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார். பூஜை நடக்கும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனின் வடிவில் வந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுப்பார். சாமியாரின் மீது ஏறி விளையாடுவதும் பூஜைக்குரிய பூக்களை நாசம் செய்வதும் மாயக்கண்ணின் லீலையாக இருந்தன. சாமியாரின் சகிப்புத்தன்மையோ பரிசிக்க இப்படி நடந்ததாக வரலாறு கூறுகிறது. ஒரு நாள் கண்ணனின் தொந்தரவை சகிக்க முடியாத சாமியார் கோபத்தில், சின்ன கண்ணா, தொந்தரவு செய்யாமல் இரு என கூறி அவனை பிடித்து தள்ளினார். கோபமடைந்த கண்ணன் அவர் முன் தோன்றி, பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் தேவை, உம்மிடம் அது இருக்கிறதா என சோதிக்கவே இவ்வாறு நான் வந்தேன் என கூறி மறைந்து விட்டார். தன் தவறை உணர்ந்த சாமியார், அனந்தன் காடு என்றால் எங்கு இருக்கிறது என்றே தெரியாதா என்ற கவலையில் புறப்பட்டார். பல நாள் திறந்தும் காட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. பலரிடம் கேட்டு அனந்தன் காடு எங்கிருக்கிறது என அறிய முடியவில்லை. ஒரு நாள் வெயிலில் நடந்து தளர்ந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார். பக்கத்தில் இருந்த குடிசை வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்து கொண்டிருந்தது. அப்போது கணவன் மனைவியிடம், இனியும் நீ என்னிடம் சண்டைக்கு வந்தால் உன்னை அடித்து கொன்று அனந்தன் காட்டில் கொண்டு எரிந்து விடுவேன் என மிரட்டினான். சாமியார் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டுக்கு சென்றார். அவர்களை சமாதானித்து அனந்தன் காட்டை பற்றி கேட்டார். அந்த வாலிபனும் காட்டை காட்டினான். அங்கு கல்லும் முள்ளும் ஏராளமாக இருந்தது. என்றாலும் பகவானை காணும் ஆவலில் அவற்றை நடந்து முன்னேறினார். இறுதியில் பகவானை கண்டார். அப்போது அவர் உன்னிக்கண்ணனாக இருக்கவில்லை, அனந்த சயனத்தில் வீற்றிருக்கும் இறைவன் விஷ்ணுவின் ரூபத்தில் காட்சியளித்தார்.